விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில். ஆனால் ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் இருக்கிற துன்பங்கள் போக்கணும்னா, இறைநிலை அடையணும், பேரின்ப பெருவாழ்வு அடையணும் அப்படின்னா நம்முடைய மனக்கலங்கங்கள் எல்லாம் போக்கி நம்மளை கொண்டு வந்த பதிவுகளையெல்லாம் நீக்கணும் அப்படின்னா ஒரு வழிபாடுன்னு வேணும். அந்த வழிபாடு எந்த வழிபாடுன்னு தெரியாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சித்தர்கள் அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் வல்ல இறைநிலையை நேர்ந்து உணர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான இது சொல்கிறாங்க. அப்போ அனைத்து சித்தர்களும் ஒருங்கே இணைந்து ஒருங்கே வழிபாடு செய்து அவர்களிடத்தில் அத்தனை குறைகளும் நம்மளுடைய மனதிலிருந்து அத்தனை குறைகளும் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ வெளியே சொல்ல முடியாத குறைகளை மனசுக்குள்ளேயே சொல்லி அழுங்க, அது ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய மருந்துங்க. அதைய சுவாமிஜி அத்தனை சித்தர்களையும் வர வச்சு சூட்சும ரூபத்தில் வர வச்சு அவர்களை நம்ம வணங்கி நம்மளுடைய மனக்குறைகளை மனதார மனமுருகி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சரணாகதி அடையும் போது எந்த ஒரு வழிபாடும் சரணாகதியில தான் முக்தி அடைஞ்சு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற இதை நம்மளுக்கு சூட்சுமமாக நம்மளுக்கு அனைத்து சித்தர்களுடைய அவங்களுடைய இதை சுவாமிஜி அவங்க சொல்கிறத த்ரூ சுவாமிஜி மூலயமா நம்மளுக்கு சொல்லி எடுத்துணர்ச்சி அத்தனை பேர்த்தையும் எல்லாத்தையும் உணர்த்தி எல்லா மனக்குறைகளையும் தீர்த்து உடல்நலம் மனநலம் எல்லாம் போக்கி நம்ம வீடு பேர் அடையிறதுக்கு உதவியாக இருந்த அருட்பேராற்றல் என்றும் உரித்து அனைத்துக்கும் எல்லாம் வல்ல இறைநிலை எல்லாத்துக்கிட்டையும் இருந்து நன்மை அடையணும்னு சொல்லி வேண்டி வாழ்க வளமுடன். அன்பானவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நம்ம பல்லடத்துல விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்லடம் கோயம்புத்தூர் சாலையில் அமைந்துள்ள வனம் ஃபவுண்டேஷனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள வனாலயத்தில் விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில் ஒரு நாள் வாழ்வியல் பயிலரங்கம் அங்கு நடைபெற இருக்கிறது. இந்த பயிலரங்கத்தில் கலந்து கொண்டு ராஜகணி தீட்சை கொடுக்கப்படும், ருத்ராட்சை தீட்சை கொடுக்கப்படும், முத்ரா தீட்சை கொடுக்கப்படும். இத்தனை தீட்சைகளையும் பெற்றுக்கொண்டு சித்தர்களின் பேரருள் கருணைக்கு பாத்திரமாகி வெற்றி வாழ்வு வாழுங்கள். வாழ்க வளர்க உயர்க. விதியை மாற்றுவோம் சித்தர்கள் வழியில்.